மொழி கலாச்சாரத்தின் அடையாளம். இவருக்கோ கலையோடு கலந்த உயிர் மூச்சு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு சொந்தக்காரரான இவர் தனது நகைச்சுவையான பேச்சு, இலக்கியம், சிந்தனை, எழுத்து இவற்றின் மூலம் உலக தமிழர்களின் சொந்தமானார். அறிஞர்களின் அறிவுக்கூடமாம் மதுரை தியாகராசர் கல்லூரியில் படித்து பணியாற்றி 65 இளநிலை ஆய்வாளர்களையும் 16 முனைவர்களையும் தமிழுக்கு அளித்துள்ளார். மேலும் தகைசால் பேராசிரியராக பணியாற்றி தமிழிசை பேரகராதி எனும் இன்னிசை அறக்கட்டளையை நிறுவ அமெரிக்க வாழ் தொழிலதிபர் திரு பால்சி பாண்டியன் அவர்களோடு சேர்ந்து பெரும்பங்காற்றியவர். அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை உருவாக இவரின் முன்னெடுப்பு குறிப்பிடத்தக்கது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளூர் முதல் உலக நாடுகள் வரை பட்டிமன்றங்கள் மற்றும் சிறப்புரைகளை நிகழ்த்தி வரும் இவர் 18 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜெயா தொலைக்காட்சியில் தன்னுடைய சிந்தனையை இன்றைய சிந்தனையாக நமக்கு தந்தவர். பல முன்னணி தொலைக்காட்சி வானொலிகளில் தமிழ் பரப்பி வருகிறார். வெள்ளி விழா தாண்டிய மதுரை நகைச்சுவை மன்றத்தின் மூலம் சின்னத்திரைக்கும் வெள்ளித்திரைக்கும் கலைஞர்களை உருவாக்கி தரும் இவரை உலக நாடுகள் பலவற்றில் சிறப்பழைப்பாளராக அழைக்கப்பட்டு சிறப்புரை நிகழ்த்திய இவருக்கு அமெரிக்க தமிழ் மக்கள் உவகை புலவன் என்ற பட்டம் அளித்தனர். மேலும் நகைச்சுவை தென்றல், இன்றைய கலைவாணர் என பல பட்டங்கள் வழங்கப்பட்டது. தமிழகத்தின் 3 முதல்வர்கள் கையால் விருது பெற்ற இவர் கலைமாமணி விருது மற்றும் முண்டாசு கவி பாரதி பெயரில் வழங்கப்படும் மகாகவி பாரதி விருதும் இவருக்கு பெருமை சேர்த்தது. தமிழ் மீது கொண்ட பற்றால் வாங்க சிரிக்கலாமில் தொடங்கிய இவரது எழுத்து பயணம் கலகல கடைசி பக்கம் வரை தொடர்ந்து வருகிறது. உலக நாயகனின் உன்னத நண்பரான இவர் அவர் இயக்கி நடித்த விருமாண்டியில் மைக் பிடிக்க தொடங்கி இன்று வரை சிவா மனசல சக்தி, நிமிர்தனன், கொம்பன், ரஜினி முருகன், உத்தம வில்லன் என 30க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார், நடித்தும் வருகிறார். தற்பொழுது மின் ஊடகத்திலும் தனது ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் மூலம் அனைவரையும் சந்தித்து வருகிறார்.